பலமுறை திருமுறை அதனுடைய வரிசையாக துவங்க இருக்கிறோம். சைவர்களுக்கு கோவில்னு சொன்னா அது சிதம்பரம் தான். திருமலைன்னு சொன்னா, திருப்பதின்னு சொன்னா இங்க இருக்கிற வேங்கடமாமலை திருப்பதி கிடையாது. கைலாயத்துக்கு பேரு திருமலைன்னு பேரு, திருப்பதின்னு பேரு. அதை பின்னால அந்த மலைக்கு வைத்து விட்டார்கள். அதனால கோவில்ல துவங்கி கைலாயத்துல போய் முடிக்கணும் என்பது நம்முடைய சைவ மரபு. 3 முறை உண்டு: வரலாற்று முறை, பன்முறை, தலைமுறை. இந்த 3 முறையும் சேர்ந்ததுதான் அடங்கன் முறைன்னு சொல்லுவார்கள். அடங்கன் முறை அருணாச்சல தேசிகர்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு 3 தேவாரமும் அத்துப்படி. எந்த நேரத்தில் எந்த பாட்டை எந்த பதிகத்தை கேட்டாலும் கடன்னு சொல்லுவார். அப்படியெல்லாம் வாழ்ந்த பெரியவர்கள் அன்று இருந்தார்கள். தினந்தோறும் 40 பதிகம் பாடி முற்றோதல் செய்திருக்கிற அன்பர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் குறைந்து விட்டார். தினந்தோறும் திருமுறை முற்றோதல் செய்தார். ராஜராஜ சோழன் தம்முடைய சிவபூசை பக்கத்திலேயே ஒரு பெரிய மாளிகை கட்டினான். சிவபூசை பக்கத்திலேயே ஒரு சின்ன கர்த்தலி பூஜை அறையில், இப்போ மிகப்பெரிய பொருள் படித்தவங்களாம் பூசை அறையிலேயே ஒரு இந்திர விமானம் போல ஒரு மாடம் கட்டியிருப்பாங்க, கோபுரம் மாதிரி. அந்த கோபுரத்துக்குள்ள 12 திருமுறை ஓலைச்சுவடிய பட்டு துணியில் சுற்றி தங்க தாம்பாளத்தில் அந்த வச்சு விளக்கை ஏற்றி தினந்தோறும் வழிபாடு செய்தானா ராஜராஜ சோழன். அதுக்கு பேரு தேவார தேவர்னு பேர் வச்சானா. தேவார தேவர். அந்த கோயிலுக்கு பேரு திருமுறை கத்தலின்னு பேர் வச்சான். திருமுறை கல்லூரி, திருமுறை கத்தலி, திருமுறை கோவில்னு வச்சாங்க. அதை பார்த்து தான் பின்னால மரப்பெட்டிக்குள்ள 12 திருமுறையை வச்சு திருமுறை கோவில்னு நம்ம கொண்டாடுறோம். ஒவ்வொரு வீட்லையும் 12 திருமுறை இருக்க வேண்டிய நூல் இருக்கணும். சிவபூசை பண்ண தவறிய அன்பர்கள் திருமுறையவே பூசை பண்ணலாம். அவ்வளவு புண்ணியம். 108 ஓதுவா மூர்த்திகள் தினந்தோறும் ராஜேந்திர சோழன் 6 காலமும் திருமுறையை ஒலிக்கச் செய்த இடம் கும்பகோணம் தாராசுரம் என்கிற புண்ணிய தலம். சரி, இப்படி தேவாரம் பாடுறாங்களே, இவங்களுக்கு என்ன புண்ணியன்னு பார்த்தா நேராக சிற்பியை கூப்பிட்டான். இவங்க 108 பேரையும் உருவமாக சிற்பத்தை வடிச்சு வை. என்ன பாக்கியம்! 108 ஓதுவார் மூர்த்திகள், இசைவாணர்கள், சிவனடியார்களுக்க 108 சிற்பத்தை வடிச்சு வச்சான். இன்னும் நீங்க போனா தெரியும் தாராசுரத்தில். 2வது காரியம் செய்தான். நாயன்மாருடைய வரலாறை முதலாக வரலாற்று சிற்பமாக வடித்தவன் யார் தெரியுமா? ராஜேந்திர சோழன். அது இருக்கிற இடம் தாராசுரம் கோயில். இங்க போனா தெரியும். தாராசுரம் கோவிலில் அந்த சுற்று கத்தலில் ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாறும் அப்படி சுருக்கமாக முதல்ல கல்லுனாலேயே வடித்தவன் ராஜேந்திர சோழன். இதை பார்க்க வேண்டிய தலம். பஞ்சகோஷ தலங்களில் ஒரு தலம். கும்பகோணத்திலிருந்து 5 தலங்களை பார்க்கணும் ஒரு நாளில். அப்படி பார்க்க வேண்டிய தலங்களில் தாராசுரம் என்கிற புண்ணிய தலமும் உண்டு. அந்த 108 இசைவாணர்களுடைய தீட்சா நாமம், போன நாமம், அவங்க ஊர் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ ஆங்கிலத்தில் சொன்னால் பயோடேட்டாவோடவே வச்சுருந்தான். சுய விவரத்தின்படி அவங்க எப்படிலாம் இருந்தாங்கங்கிறத அந்தந்த சுவாமிகளுக்கு கீழே வடித்து வச்சுருந்தானா. திருமுறையை முதல்ல கோயிலாக கட்டி வழிபடணும்னு சொன்ன பராக்கிரம பரகேசரி ராஜராஜ சோழர். அந்த சோழனுடைய குலதெய்வம் யார் தெரியுமா? தில்லையிலே ஆடுகிற அம்பல கூத்தந்தான் சோழர்களுக்கு குலதெய்வம். தம்முடைய மணிமகுடத்தை கொண்டு போய் நடராஜ பெருமானுடைய பாதத்தில் வைத்துத்தான் சுட்டிக் கொள்ளுவார்கள். அப்படி ராஜராஜ சோழன்
சிவனடியாராக மாறுவதற்கு உதவி செய்தது ஒரே ஒரு பாட்டு தான். இந்த பாட்டை கேட்டுத்தான் ராஜராஜ சோழன் தம்முடைய கையிலிருந்து வாளை கீழே விட்டான், திருநீரை எடுத்து பூசினான், ருத்ராட்சத்தை எடுத்து கையிலே உருட்ட ஆரம்பித்தான், ஜபம் செய்தான். அதுவரையிலும் அவன் கத்தி, ரத்தம், போர், முரசு, நகை, வேற்று ராஜாக்களுடைய கிரீடம் இதையெல்லாம் அவன் சுமந்து கொண்டு அலைஞ்சான். அந்த மாதிரி இப்படியெல்லாம் இருந்த அந்த சூழ்நிலையில் திருவாரூரில் ராஜராஜ சோழன் முதலாக கேட்ட பாடல் நிலை பெருமாறு என்னுதியேல் நெஞ்சே நீ மகா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு குளர்வதன் முன்னழகிட்டு மெழுக்கும் இட்டு பூமாதை புனைந்து ஏத்தி தலையார கும்பிட்டு சங்கர சய சய ஒற்றி என்னும் அலை புனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூர 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 என்றே அலரா நில்லே பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்வதோரு பரிசு சுற்றி நின்ற சூழ்வினைகள் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க சொல்லுவேன் கேளெஞ்சே துஞ்சா மன்னும் உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேனல் புற்றரவ கச்சார்த்த புற்றரவ கச்சார்த்த புனிதாயல் பொழிலாரூராயல்வே பொற்றாயில்வே பொழிலாரூராயல்வே பொற்றானில்லே. இந்த பதிகத்தை கேட்டுத்தான் ராஜராஜ சோழர் சிவனடியாராக மாறினார். 60 வயசுக்கு மேலே
நீங்கள்லாம் இவ்வளோ சீக்கிரமாகவே பெருமானுடைய திருவடியை பற்றுவது என்பது நீங்கள் செய்த பெரிய பாக்கியம். சிவபெருமானை எல்லாரும் சாமானியமாக போய் கும்பிடவே முடியாது. முன்னம் செய்தவத்து நீட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்துக்காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கணும், மண்பெரும் காதல் கூறணும். திங்கள் சே சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே. இவர் போய் சுவாமியை பார்த்தும் பார்க்க கூட இல்லை. யாரு? எம்பிரான் திண்ணனார், கண்ணப்ப நாயனார். திங்கள் சே சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே அங்கனர் கருணை கூர்ந்து. இவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் பார்த்துட்டார் கவலத்தி அப்பர். அங்கனர் கருணை கூர்ந்து அருள் திரு நோக்கமெய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பி விட்டு அகல பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் உருவமானார். சிவபெருமான் ஒவ்வொரு கோயிலையும் நம்மளை பார்க்கணும், நாம அவரை பார்க்கறது அடுத்த விஷயம். முதல்ல அவர் நம்மளை பார்க்கறாருன்னு யாருக்கா தெரியுமான்னா யாருக்கும் தெரியாது. 1000 கண்கள் இறைவனை பார்க்கிறது, ஆனால் இறைவனுடைய திருக்கண் யாரை பார்க்கிறது அப்படின்னு யாரும் கேட்கறதே இல்லை. நம்ம போனோம்னா அர்ச்சனையை பண்ணுறோம், தேங்காயை போடுறோம், விபூதியை வாங்குறோம், ஊர் நாயம் பேசிட்டு வந்துடுறோம் மற்றவெல்லாம். ஆனால் சிவபெருமான் யாரை நோக்குகிறார் தெரியுமா? என்னை நோக்குவார் யாரே? சிவபெருமான் யாரை நோக்குகிறார் தெரியுமா? இறைவனை பாடி புகழ்ந்து கண்ணீர் மல்க கூத்தும் ஆடி கும்பிட்டு திரிகிற அடியவரை எப்படி பார்க்குறான் தெரியுமா? கையில் லென்ஸு வச்சு பார்க்குறானா, இப்படி கையை இப்படி வச்சு பார்க்குறானா. எப்போ வந்த என்று வந்தாய் எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்புனர். மற்றவங்களை யாரையும் கேட்கல, தம்மை பாடுவாரையும் உடையரோனர் நம்பிகள். இறைவனை பாடணும். அந்த நெறியை இந்த திருப்பூரில் கொண்டு வரணுங்கிறதுக்காக இவ்வளவு பாடுபட்டு இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்த மாபெரும் சீலமிக்க உயர் திருத்தொண்டை பொறுப்பறையன் மடப்பாவை இடப்பாகர் பொற்றாளில் விருப்புடைய திருத்தொண்டர் பெருமையினை உரைத்து விரித்து அங்கு ஒருபடு சிந்தையினார்கள் உடனுறைவின் பயன் பெறக்கூடிய அந்த தவத்தை, மாபெரும் சீலமாகிய புண்ணிய தவத்தை செய்வதற்கு இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். இதை எல்லாரும் தவற விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் சம்பளம் முதல் தேதி, முதல் மாதம். ஆனால் உங்களுக்கெல்லாம் ஊதியம் எது தெரியுமா? அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை. மணிவாசக பெருமான் முதல்ல துவங்கிய வார்த்தை நமசிவாய வாழ்க. அவர் நிறைவாக முடித்த வார்த்தை எது தெரியுமா? ஊதியமேன்னு முடிக்கிறார். சிவபெருமானை நமச்சிவாய மந்திரத்தை யார் நம்பி சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு கைலாயமாகிய ஞான ஊதியம் கிடைக்கும். காரணி கற்பகம் கற்றவர் நற்றுணை பாணரோக்கள் சீரணி அணி சிந்தாமணி அணி தில்லை சிவனடிக்கு தாரணி கொன்றையல் தக்கோடம் சங்கநிதி விதி சேர் ஊருணி புற்றவர்க்கு ஊரன் மற்ற யாவர்க்கு ஊதியமே ஊதியமே ஊதியமே. இதில் சிவபெருமான ஊரன்னு சொல்றார். என்ன பொருத்தம் தெரியுமா? ஊரன்கிற பேர் சுந்தரர் நாவல் ஆரூரன், நம்பி ஆறு ஊரன்னு பேர். ஊரன் உரைத்த தமிழ்னு சொல்லுவார். மணிவாசக பெருமான் சொல்றாரு, ஊரனுடைய நாமத்தை சொல்லிவிடு, உனக்கு அதுதான் கைகண்ட ஊதியம். இந்த ஊதியத்தில் ஜிஎஸ்டி பிடிக்க மாட்டாங்க. இந்த ஊதியத்தில் 10 லட்ச ரூபா கொடுத்தாலும் டாக்ஸ் கிடையாது. நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் தான் டாக்ஸ் கட்டணும்னு மகிழ்ச்சியாக இருக்காதீங்க. இதை 1 லட்ச ரூபா வாங்கினாலும் டாக்ஸ் கிடையாது. அப்பேற்பட்ட ஊதியம், திருமுறை ஊதியம், சுந்தரர் தருகிற ஞான ஊதியம். அந்த ஊதியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் முதல் ஞாயிற்றுக்கிழமை முருகன் பூண்டி பெருமானுடைய திருவடியை மறந்திராது வந்து வழிபட்டு இங்கு வந்து சேர்ந்து விடுங்கள். முருகப்பெருமானுக்கு சூரபத்மனை கொண்டுட்டோம்னு அந்த மனசுக்குள்ள சித்தம் கலங்கி போச்சு.
அதிர்வு வந்துருச்சு, பயம் வந்து விட்டது, தூக்கம் வரல. திடீர்னு தூக்கத்தில் இருந்துச்சு, அழுவ ஆரம்பிச்சிட்டார். யார்? முருகரே. நமக்கு 2 கண்ணில் அழுதாலே பிரச்சனை, அவருக்கு 12 கண்ணு தண்ணி கொட்டுது, பதன்னு கை நடுங்குது. ஐயோ, நான் தவறு செய்து விட்டேனே, 3 அசுரர்களை நான் கொன்று விட்டேனே, இந்த பாவத்தை நான் எங்கு கழுவுவது என்று ஏங்கினார். தூக்கம் இல்லாமல் புரண்டார். நேர கைலாயம் போய் பெருமாண்ட போய் விண்ணப்பம் செய்தார். சுவாமி சிரிச்சார். புண்ணிய பகுதியாகிய துர்வாச முனிவர் வந்து வழிபட்ட இடம் இந்த முருகன் பூண்டியாகிய புண்ணிய நகரம். அந்த ஊர்ல சிம்ம தீர்த்தத்தை ஏற்படுத்தி அதில் 30 நீ மூழ்கி என்னை வில்வத்தினால அர்ச்சனை செய்து வழிபாடு செய், உன்னுடைய மன கிளேசம் புத்தி சுவாதீனம் சரியாக மாறும் என்று அருள் செய்தார். அதுபோலவே வந்து முருகப்பெருமான் சண்முக கடவுள் திருச்செந்தூரில் போர் புரிந்து சினமெல்லாம் தீர்ந்து வந்த இறைவன், அவர் சினம் தீர்ந்து மன நிம்மதியோடு இருந்த இடம் இந்த முருகன் பூண்டி. நீங்கள்லாம் நிம்மதியோடு இருக்கணும்னா மாதம் ஒருக்க முருகன் பூண்டி பெருமானை வழிபட்டு விடுங்க. மாதம் ஒரு முறை. இன்னைக்கு யாருக்காவது சொல்ல முடியுமா என் மனசில் கவலையே இல்லைன்னு? மத்தியானம் 1 மணிக்கு மேலே வெளியே போக கவலை பிடிச்சிடும் உங்களை, வெளியே காத்திருக்கு. ஆனால் இங்கே இல்லை, இப்போ எந்த கவலையும் கிடையாது. கடன் தொல்லை, தொழில் வியாபாரம் இல்லாத பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தை இல்லாத பிரச்சனை, தொழில் இல்லாத பிரச்சனை, எத்தனையோ கவலை நம்மை போட்டு அரிக்குது. இப்போ அந்த கவலையெல்லாம் உங்கள் மனசில் எல்முனை அளவு கூட கிடையாது. ஏன்? நீங்கள் எம்பிரான் நம்பிகள் திருப்பாதத்தில் இருக்கிற வரையிலும் உங்களுக்கு அந்த கவலையே வராது, துன்பம் தொடராது, துக்கம் தொடராது. ஆனால் இந்த சபையை விட்டுட்டு வெளியே போனால் ஐயோ வீட்டுக்கு போகணுமே, குழந்தை அழுவுமே, கடன்காரன் வந்துடுவானே, என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன செய்கிறது, வேலைக்கு போகணுமே அப்படிங்கிற கவலை பிடிச்சிக்கும், பேய் பிடிச்ச மாதிரி. இந்த கவலை உங்களை நிரந்தரமாக விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் திருமுறையை விட்டு அகலாது இருக்க வேண்டும், அணுகி செல்ல வேண்டும். அப்படி செய்தால் நிச்சயமான நன்மை கிடைக்கும் என்று சொல்லி சிதம்பர பதிகம். யமதர்மராஜா கடைசியாக நம்ம கொண்டு போய் சேர்க்கிற இடம் நரகம். அதல சுதல விதல பாதாளம். நிச்சயமா நம்மெல்லாம் இறந்து போனால் 2 பக்கமும் வெண்சாமரம் வீசி இந்திர விமானத்தில் சிவகணங்கள் தூக்கி கொண்டு போவாங்களாம், தோளில் சுமந்து. இருக்கும்போதே தெரியல, செத்து போன அப்புறம் எங்கே போனா என்ன, வந்தா என்ன. நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியான்னு ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சவம் போகிற பொழுது யார் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் பாடி மலர் தூவி ஐயகோ இவன் சென்று விட்டாரே என்று எவர் கண்ணிலிருந்து நீர் வழிகிறதோ அவர் நேராக சொர்க்காதி போகத்தை துய்த்து இறைவன் திருவடியை சென்று சேருவார். சத்தியம், உண்மை. யாருடைய சவம் செல்கிற பொழுது அப்பாடா இந்த ஊருக்கு வந்த தொல்லை இத்தோட முடிஞ்சுது, இத்தனை வருஷமாக படுத்தின பாடு இன்னையோட முடிஞ்சது, எல்லாரும் விளக்கேற்றி வைங்கன்னு யார் மனசு மகிழ்ச்சியோடு இருந்தாங்களோ வேற சந்தேகமே வேண்டாம், கும்பாவின் நரகத்தில் போய் சேர்ந்து விடுவார். நம்ம இறக்கிற பொழுது யாராவது ஒருத்தராவது ஒரு பதிகத்தை பாட வேண்டும், திருமுறையை ஓதணும், அந்த தொண்டு செய்யணும். சிவனடியாராக இருந்தால் அது கிடைக்கும். அதுதான் நம்ம செய்ய தவத்தினுடைய ஈட்டம், வேற ஒன்றும் கிடையாது. இப்படி யமலோகம் போகிற பொழுது நம்முடைய பாவ வினைகளுக்கு ஏற்றவாறு செக்கில் போட்டு ஆட்டுவார்களாம். செக்கில் எண்ணெய் செக்கு. அப்படி செக்கில் ஆட்டுகிற பொழுது நீ அந்த நேரத்தில் கூட சிவநாமத்தை சொல்லிவிட்டாயின், எப்படி திரைப்படங்களில் காட்டுவான், அந்த தூக்கு போட போகிற நேரத்தில் அங்கேருந்து ஒருத்தர் ஒடியாந்து நிறுத்து அப்படிம்பார். அந்த மாதிரி செய்து விடுவானா ஈசன். யார்? தில்லை சிதம்பரத்து ஈசன். தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய குஞ்சித பாதன் சிவகாமி நேசன் சிச்சபேசன், அம்பலத்தில் ஆடுகிற ஆனந்த கூத்தன், அளவில்லாத ஆனந்தவாரி நடராச பெருமானை தவிர வேறு யார் இருக்க முடியும்?
அதைத்தான் காழிப்பிள்ளையார் சிதம்பரத்தினுடைய தெற்கு வாசலிலிருந்து நேர உள்ள வந்தார். தென்தில்லை மண்டினுள்ள ஆடி இன்னெனக்கு நீ ஆரமுதம் ஆகிவிட்டாய் என்று சொல்லி ஜதங்கை கொஞ்ச தாளம் விட்டு கொண்டு ஆடிட்டே வந்தாராம். எப்படி ஆடிட்டு வந்தாராம்? அப்படி ஆடிட்டு நேர உள்ள நுழைஞ்சார். பஞ்சாட்சரப்படிக்கு பக்கத்தில் ஏறி நின்று சாமியை பார்த்தாரா நடராஜ பெருமான. கற்றாங்கரி ஓம்பி கலியை வரமே செற்றார் வாழ்த்தில்லை சிற்றம்பலமே சுவாமிகள் மேற்கு வழியாக வந்தார். அப்படியே கையில் உழவாரப்படையை ஏந்திக்கிட்டு கண்ணில் அப்படியே நீர் பொழிகிறது அருவி போல. நடராச பெருமானை பார்த்தார். விளக்கு ஒளியில் அவர் முகம் தெரியல. ஆனால் அவருடைய கொவ்வை செவ்வாய்தல் மட்டும் ஏதோ பேசுறது போலவே தெரியுது. என்ன பேசுறாருன்னு புரியல. பக்கத்தில் இருக்கிற பொன்னம்பல மேடையில் ஏறி இப்போ இருக்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. 100 ரூபா டிக்கெட்டு கேட்டு அதெல்லாம் கிடையாது அப்போல்லாம். அப்படி பஞ்சாட்சரப்படியில் அந்த ஓரமாக இருந்து அந்த பலகனி வழியாக ஜன்னல் வழியாக அப்படி எட்டி பார்த்தார். உள்ளே இருந்து ஒரு குரல் வந்தது. எப்போ வந்த சௌக்கியமா இருக்கியா? உடனே பக்கத்தில் இருந்து அம்பாள் சொல்கிறாங்க, அவர் சாப்பிட்டாரான்னு கேளுங்க சுவாமி. ஏன்னா அம்பாள் சிவகாமி தம்முடைய தொண்டன் தம்முடைய நாவுக்கரசர் பெருமான் என்னைக்கு சாப்பிட்டாருன்னு தெரியாது. அவர் உறக்கம் இல்லாத உத்தமர். தம்முடைய உடல் தளர்ந்தாலும் மனம் தளராத அதீதத்தில் சாக்கரம் செய்கிற பரம ஞானி பரம காரண ஈசர் நாவுக்கரசர். அவர் பெயரை சொன்னாவே 7 கோடி பாவம் போகும். அவர் சாப்பிட்டாருன்னு கேளுங்க, சாப்பிட்டாரான்னு கேளுங்க. இந்த கேட்டு விட்றேன் அப்படின்னு. சாப்பிட்டியா? எங்கே சாப்பிட்றது? சரி சரி ஏதாவது பாடு. ததனா சிற்றம்பலவனார்க்கு எல்லையில்லதோர் அடிமை பூண்டேனுக்கே பனக்கை மும்மத வேழம் உரித்தவள் பனக்கை மும்மத வேடம் உரேத்தவன் நினைப்பவர்
கொண்டவன் அனைத்தும் வேடமா அனைத்தும் வேடமா அம்பல கூத்தனை அம்பல கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ மறந்துய்வனோ புத்தனை மறந்துய்வனோ சடை முடியல் அனலாடும் மலர்க்கையல் இமயப்பாவை கூறாடும் திருவுருவன் குத்தாடும் குணமுடையோன் குளிரும் கோயில் சேராடி செங்கழுனி தாதாடி மது உண்டு சிவந்த வண்டு வேராய உருவாகி செவ்வழி நல் பண்பாடும் மிழலையவே அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடினார். எவ்வளவு அனுபவிச்சு பாடியிருக்கிறார் பாருங்க. ஆராடு சடை முடியன் அனலாடும் மலர்க்கையன் இமயப்பாவை கூறாடு திருவுருவன் குத்தாடும் குணமுடையோன். இந்த ரெண்டு வரிய சொன்னீங்கன்னா நடராஜருடைய உருவம் உங்க மனசுல வந்து பதிஞ்சு போயிடும். நினைச்சு பாருங்க. ஆராடு சடை முடியன் அனலாடும் மலர்க்கையன் இமயப்பாவை கூறாடு திருவுருவன் குத்தாடும் குணமுடையோன் குளிரும் கோயில். நித்தல் நீ ஆடல் செய்கை நினைப்பதே நியமம் என்று பாடினார் பூம்புகொழி மன்னர்.
இந்த ராகத்தை கேட்டால் உடம்புல இருக்கிற வியாதி நீங்கும். இதுக்கு பேர் கௌசிகம்னு பேர், பைரவி ராகம். இப்படித்தான் 1500 ஆண்டுக்கு முன்னாடி ஞானசம்பந்த பெருமான் பாட நீலகண்டத்து யாழ்ப்பாணர் இதே மாதிரி யாழ் வாசிச்சாராம். இதெல்லாம் இன்னைக்கு அனுபவிக்கிறதுக்கு இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். பெரிய வாய்ப்பு இந்த திருப்பூர் மாநகரத்தில் யாருக்கு கிடைக்கும்? எட்டாயிரம் சமணர்களையும் கழுவுல ஏற்றி வெற்றியோடு உள்ள போறார். ரஜ கஜ படைகளோட உள்ள நுழையிறார். இப்பதான் முதல்ல ஆலவாய் சொக்கநாதரை பார்க்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அன்னைக்குன்னு பார்த்து சிவாச்சாரியார்கள் நல்ல பட்டு பீதாம்பரம், தங்க கிரீடம், சந்தனத்தை அப்படியே அரைச்சி சுவாமியுடைய ஆலவாய் சொக்கநாதர் மேலே அப்படியே சாத்துவாங்க. இன்னமும் அந்த மரபு உண்டு. ஆலவாய்க்கு போனவங்க நம்ம என்ன பண்ணுறோம்? சாமியை பார்க்குறதே இல்லையே. அப்படி சந்தனம் சாத்தி செண்பக மாலையை சாத்திருக்கிறாங்க மேலே. இந்த காட்சியை பார்த்தார் ஞானசம்பந்த பெருமான். பாடல்ல அபாயில
கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னரே குய்ப்பது வேதம் நாகினும் மெய்ப்பொருளாவது நாதன் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே. இது அப்படியே எடுத்துக்கொண்டார் நாவுக்கரசர். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பாழ்வெண்ணீர் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்ற மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே ஒன்றி இருந்திருணை மின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்காய் சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் எனும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. இப்படி சிதம்பரத்தை பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு நாள் போதாது. இப்பயே 2 மணி நேரம் போயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. காலம் கடந்து விட்டது. காலனினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காலம் கடந்து போச்சு. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. அதற்குள்ளதாக எத்தனை பதிகம் பாட முடியுமோ, ஏன்னா எதையும் விட முடியாது. சிதம்பரத்துக்குள்ள நுழைஞ்சுட்டு சாமானியமாக வெளியே வந்துட முடியுமா? முடியாது. அந்த கோவிலை உள்ள நுழைஞ்சிட்டாவே உயிரும் ஊடும் உருகிவிடும். அதைத்தான் மிகப்பெரிய புலவர்கள் எல்லாரும் பாடினாங்க. நல்ல கண்ணும் உடம்பும் சரியா இருக்கும்போது நடராச பெருமானை போய் பார்த்துவிடு. ஆடிய பாதத்தை, குஞ்சித பாதத்தை, சிரித்த முகத்தை ஒரு தடவையாவது சென்று பார்த்துவிடு என்று பாடினார் கோபாலகிருஷ்ண பாரதியார். மிகப்பெரிய புலவர். காண வேண்டாமோ என்று பாடினார். அப்பேற்பட்ட, அதற்கு இப்போ நேரம் இல்லை, இருந்தாலும் நடராச பெருமானுடைய அந்த திருவுருவத்தை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி 3 அடிக்கு வைக்கலாம், 6 அடிக்கு வைக்கலாம். அண்டம் நிமிர்ந்து ஆடுகிற அப்பனுக்கு அளவே கிடையாது. சில பேர் விரல் கடையில் சாமியை வச்சுக்குங்க. ஒரு சோதி அளவு விளக்கு ஒளி எவ்வளவோ அந்த அளவுக்கு பெருமானை வைத்துக் கொள்ளுங்கள். ஆத்மார்த்த மூர்த்தி அவ்வளோதான் இருக்கணும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு விளக்கு எவ்வளோ தூரம் எரிகிறதோ அது வரைக்கும் இருக்கணும் ஆத்மார்த்த மூர்த்தி. இப்போ நிறைய பேர் பெருசு பெருசாக வச்சுக்கிறாங்க, அது வேற விஷயம். சிதம்பரத்திலேயே பெருமான் எப்படி இருக்கிறாரு? ரத்ன சபாபதி இவ்வளோதான் இருப்பார். 3000 அந்தணர்கள் வழிபடுவதற்கு லிங்கம் இல்லையேன்னு ஏங்கி தவித்த பொழுது அந்த வேள்வித்தீயிலிருந்து தோன்றியவர் ரத்ன சபாபதி. ரத்னம் போல ஜொலிப்பார். அந்த சபாபதியை, சபைக்கு அதிபதியாகிய நடராச பெருமானை, அன்னை சிவகாமி பங்கில் உரைகின்ற நடனபதியை, பிறவியை நீக்குகின்ற புண்ணியனை, குஞ்சித பாதத்தை தூக்கி
சிலம்பொலி காட்டுகின்ற கோமகனானை குவளையம் போற்றுகின்ற முக்கியமான பதிகம் மடித்தாடும் அடிமைக்கண் அன்றியே மனனே நீ வாழும் நாளும் சிதம்பரத்தையும் இறைவனையும் மறந்து விடாதே என்று உபதேச பதிகம். முதல் பதிகம் சிதம்பர பதிகம். அந்த சிதம்பர நடராஜரை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த பதிகத்தை ஓதுங்கள். எப்படி உங்கள் மனசுக்குள்ளே வருவார் நடராஜர்? அவர் வர்றதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அந்த வழியை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். ஆனால் இப்போ அடுத்த நிமிஷம் உங்கள் மனசுக்குள்ளே சிதம்பரத்திலிருந்து அவர் ரயில் டிக்கெட் போட்டு வந்து வைக்க போகிறார் திருப்பூருக்கு. நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. நடராஜ நடராஜ நித்திய நர்த்தன நடராஜ 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 நித்திய நர்த்தன நடராஜ சிவராஜ சிவராஜ சிவகாமி பிரிய நடராஜ சிவராஜ சிவராஜ சிவகாமி பிரிய நடராஜ. எல்லாரும் சொல்லுங்க. நடராஜா நடராஜா நித்திய நர்த்தன நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய நடராஜா 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 நித்திய நர்த்தன நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய நடராஜா சிவகாமி பிரிய நடராஜா. அவர் வந்து உட்காந்துட்டார் உங்கள் மனசில். ரொம்ப எளிமையான வார்த்தை. இதை சொன்னோம்னா அவரும் ஆடிக்கிட்டே வருவார். அதனால் எம்பிரான் நம்பிகள் தென்னிலா மலர்ந்த வேணியாய் உந்தன் திருநடம் கும்பிடப்பெற்று மண்ணிலே வந்த பிறவியே எனக்கு வாழிதாம் இன்பமாம் என்று கண்ணினில் ஆனந்த அறிவினி சொரிய கைமலர் உச்சிமேல் குவித்து பட்டினாள் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்த கோயில் சிதம்பர பதிகம் பாடப்படுகிறது. குறிஞ்சிப்பண்.